இந்த 7 நாள்ல நீங்க கேட்ட மாதிரியே பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, ஹீட்டிங் எல்லாத்தையுமே சக்கலமும் செக் பண்ணியாச்சு. ஒண்ணே மட்டும் தான் பாக்கி. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட பேட்டரியில இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க சார்ஜ் ஆகிறதுக்கு 2 டிஃபரெண்டான சார்ஜிங் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் டைம் 47 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆச்சு. செகண்ட் டைம் கிட்டத்தட்ட 52 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. 4310 மில்லியம் பவருக்கு இதோட சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமா தான் ஃபீல் ஆகுது. ஆனா இதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமான விஷயம் இதோட பேட்டரி லைஃப் தான். என்னோட செக்கிங்ல இதை நான் டபுள் செக் பண்ணிருந்தேன். ஏன்னா இதோட சைஸ் வந்து ரொம்பவே குட்டி அப்படின்றதுனால நான் ரொம்ப ஹெவியான அப்ளிகேஷன்ல இருந்து மாடரேட்டான அப்ளிகேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரே சீக்வென்ஸ்ல செக் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் இதுல ஐடியல் டிராப் ஒன்ஸ் நான் சார்ஜ் பண்ணி முடிச்ச பின்னாடி ஒரு 8 to 12 ஹவர்ஸ் வச்சிட்டு பாக்கும்போது ஒரு 3% ல இருந்து 5% கான பேட்டரி டிராப் ஆயிருச்சு. அதே போல ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நடுவுல இருக்கிற ஐடியல் டைம்லயுமே பேட்டரி டிராப் வந்து ஓரளவுக்கு மினிமமா தான் இருந்துச்சு. அதெல்லாம் விட இம்ப்ரெசிவான விஷயம் இந்த 2 டிஃபரெண்டான ட்ரைன் டெஸ்ட்லயுமே எனக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு. உண்மையாலுமே இதோட சைஸுக்கு இது ஒரு சாலிடான பேட்டரி லைஃப் தான் நான் பார்க்கறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பேட்டரி லைஃப் கிடைக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறது இதோட டிஸ்ப்ளே சைஸ் அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க பேனல். இங்க LTPO பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மூலமா இங்க 1 Hz ல இருந்து 120 Hz வரையிலான ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களோட யூசேஜ் பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி அதுவா அடாப்டிவா மாறிக்கும். இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு 1 Hz, 60, 120 இந்த 3 ரேஞ்ச்ல மாறிட்டே இருந்துச்சு. இது மூலமா கண்டிப்பா பேட்டரி லைஃப் நல்லாவே சேவ் ஆகும். ரெண்டாவது விஷயம் இதோட டிஸ்ப்ளே சைஸ் இங்க 6.4 இன்ச் அப்படின்றதுனால இதுவுமே பேட்டரி லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பங்கை வகிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க 1.5K ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யூடியூப்ல 4K HDR சப்போர்ட்டும் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு குவாலிட்டியில எந்தவித காம்ப்ரமைஸுமே இல்ல. அது மட்டும் இல்லாம நான் இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி இதோட பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன இங்க நிறைய இடங்கள்ல மார்க்கெட்டிங்ல 3000 nits ன்னு சொல்லிட்டு பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சைட்ல 2800 nits தான் போட்டு வச்சிருக்காங்க. இதுல எது அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரியல. அது நான் உங்க கையிலே விட்டுறேன். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் டிஸ்ப்ளே நல்லா இருக்குப்பா, அவ்வளவுதான் விஷயம். இப்போ அடுத்ததா பார்க்க போறது இதோட பெர்ஃபார்மன்ஸ். இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைமென்சிட்டி 7300ன்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த பிரைசிங்க்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண ப்ராசஸர் மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அரௌண்ட் 6.6 lakhs வரையிலான ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. ஆனா தெர்மல் த்ராட்லிங்ல எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டில இஷ்யூ இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்ல, நான் 3 டிஃபரண்ட் டைம்ல ரன் பண்ணும்போது எனக்கு 73% ல இருந்து 85% கான ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சிச்சு. கண்டிப்பா இந்த போன் வந்து நல்லாவே த்ராட்லிங் ஆகுது. இது ரியல் லைஃப்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயுமே எனக்கு வந்து இதோட ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஆனா ரியல் லைஃப்ல நான் கேமிங் யூஸ் பண்ணும்போது எனக்கு மிகப்பெரிய த்ராட்லிங்லாம் ஆகல. ஆனா ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேல ப்ளே பண்ணும்போது கண்டிப்பா ஃப்ரேம் டிராப் இருக்க தான் செய்யுது. இங்க பேட்டில் கிரவுண்ட்ல உங்களால 60 FPS வரையும் கேம் ப்ளே பண்ண முடியும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த 40 to 45 மினிட்ஸ் விளையாடும் போது நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம COD ல உங்களால 90 FPS வரையும் புஷ் பண்ணி விளையாட முடியும். அங்கேயுமே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருந்துச்சு. கேமிங்கை பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க பேசியே ஆகணும். இதோட ஹீட்டிங் தான். கேம் விளையாடும் போது எனக்கு நேச்சரான ஹீட்டிங் இந்த போன்ல ஃபீலே ஆகல. நான் 1 ஹவருக்கு மேல புஷ் பண்ணியுமே எனக்கு 40 ல இருந்து 41 அந்த மாதிரி டெம்பரேச்சர் தான் கிடைச்சிச்சு. இங்க பேக்ல சுத்தமா ஹீட்டே ஆகல. ஃப்ரண்ட்ல இந்த ஏரியால மட்டும் தான் இந்த ஹீட்டிங் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்புறம் இந்த போன்ல ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது இங்க டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்கு. இதோட சவுண்ட் குவாலிட்டி உண்மையாலுமே இந்த பட்ஜெட்ல ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்தோம்னா இங்க சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது 5 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. என்ன இந்த மோட்டோட ப்ராமிஸ் எந்த அளவுக்கு வந்து சிறப்பா இருக்குன்றத வரப்போற காலங்கள்ல பார்க்கும்போது தான் தெரியும். இதை எந்த அளவுக்கு அவங்க உண்மையா செயல்படுத்த போறாங்கன்றத பொறுத்து. சரி, இங்க சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது இங்க Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட வருது. அது மட்டும் இல்லாம மோட்டோவோட ஹலோ UI தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே ரெஸ்பான்சிவா இருந்துச்சு. டச்சோட ரெஸ்பான்ஸும் சரி இதோட அப்ளிகேஷனோட ஸ்மூத்னஸும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க ப்ளோட்வேர்ஸும் அந்த அளவுக்கு இல்ல. இங்க மொத்தமாவே வெறும் 36 அப்ளிகேஷன் தான் ப்ரீ இன்ஸ்டாலா வந்திருந்தது. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு AI வால்பேப்பர் ஜெனரேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது மூலமா உங்களுக்கு தோன்றத டைப் பண்ணி நீங்க இமேஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஓரளவுக்கு அக்யூரேட்டா தான் வேலை செஞ்சுச்சு. ஆனா இங்க ஒரு சில பக்ஸும் இருந்துச்சு. இங்க வால்பேப்பர் நான் செட் பண்ண ட்ரை பண்ணும்போது சில நேரங்கள்ல எனக்கு போன் வந்து அப்படியே டைரக்டா ஹோம் பேஜுக்கு வந்திருந்தது. இந்த பக் அவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த போன்ல எனக்கு இன்னொரு இம்ப்ரெசிவான விஷயம் இதோட டிசைன் தான். இங்க 4 டிஃபரண்ட் கலர்ல வருது. எனக்கு இந்த பர்టిక్యులர் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்க பின்னாடி வீகன் லெதர் ஃபினிஷிங் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவராலா ரொம்பவே காம்பாக்டான போனா இருக்கு. இதோட சைஸ் ரொம்பவே குட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இங்க வெறும் 171 கிராம்கான வெயிட் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல வைக்கும்போது கண்டிப்பா அந்த மூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. இதோட கேமரா பிளேஸ்மென்ட்னால இன்னைக்கு டேட்டுக்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இவ்வளவு காம்பாக்டான போன் மோட்டோல இருந்து மட்டும் தான் கிடைக்குது.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்க IP68 கான ரேட்டிங் கொடுத்திருக்கிறதுனால தண்ணி எல்லாம் போட்டு விளையாடலாம், ஆனா சில கண்டிஷன்ல மட்டும் தான் அது அப்ளை ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறது எனக்கு ஒரு நெகட்டிவா தான் ஃபீல் ஆகுது. இது ரொம்பவே பழைய ப்ரொடெக்ஷனுங்க. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ஆவது கொடுத்திருந்தா இன்னுமே ஒரு படி மேல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் இங்க மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் அப்படி இப்படின்னு சொல்றதுனால கீழே போட்டுலாம் விளையாண்டுறாதீங்க. சர்டிபிகேட்டா மட்டும் பார்க்கணும். சில நேரங்கள்ல பிராண்ட் வந்து அதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் அதிக முறை வந்து யூஸ் பண்றாங்க. சோ டிராப் ப்ரொடெக்ஷன்லாம் நீங்க அந்த அளவுக்கு பெருசா எதிர்பார்க்காதீங்க, சைட் ஃப்ரேம் பிளாஸ்டிக் அப்படின்றதுனால. அப்புறம் இந்த போன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்டோட பிளேஸ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதோட அக்யூரசியும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இங்க ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்பவே சிறப்பா வேலை செஞ்சுச்சு. அப்புறம் இங்க நெட்வொர்க் சைடு வரும்போது உங்களுக்கு 16 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Wi-Fi 6E, Bluetoothல 5.2, NFC கான சப்போர்ட்டும் இருக்கு. அதனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் உங்களால ஈஸியா பண்ண முடியும். மத்தபடி உங்களுக்கு ரெகுலரா வர எல்லா சென்சாருமே இந்த போன்லயும் இருக்கு. அப்புறம் இந்த போன்ல எனக்கு குறையா படுறது இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. எனக்கு இங்க 800ல இருந்து 1000 Mbps வரலியமான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் மட்டும் தான் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இங்க UFSல 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்ல அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் இங்க சிம் கார்டு வரும்போது 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு, ஆனா உங்களுக்கு மெமரி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனா இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் விட்டுட்டு இங்க கேமரா சைடு வரும்போது ரொம்பவே சிறப்பான செட்டப் கொடுத்திருக்காங்க. இங்க பின்னாடி மொத்தமா 3 சென்சார் இருக்கு. ஃபர்ஸ்ட் 50 மெகா பிக்சலுக்கான Sony Litia 700C, செகண்டா இருக்கிறது 13 MB கான அல்ட்ரா வைட் சென்சார், மூணாவதா இருக்கிறது 10 MB கான 3x டெலிஃபோட்டோ லென்ஸ். இங்க மூணுமே நல்ல செட்டப்பா தான் இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரைமரில எடுக்கிற டீடைல்ஸ்லாம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. இங்க கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச்லாம் அடிச்சுக்கவே முடியாது இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு. ஆனா இங்க ஓவராலா சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கலர்ஸ்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டின மாதிரி இருக்கு. இங்க ஹியூமன் சப்ஜெக்ட்னு வரும்போது பிரைமரில எடுக்கிற டீடைல்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு. இங்க லோ லைட்டோட பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த மெயின் சென்சார் யூஸ் பண்ணி உங்களால 3 டிஃபரண்டான மோட்ல போர்ட்ரைட் போட்டோஸ்லாம் எடுக்க முடியும். எட்ஜ் கட் அவுட் சில நேரங்கள்ல சொதப்பலா இருக்கு, ஆனா பல நேரங்கள்ல ரொம்பவே சிறப்பா இங்க செயல்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸை யூஸ் பண்ணிட்டு உங்களால 4வதா ஒரு டிஃபரண்ட் மோட்ல உங்களுக்கு போர்ட்ரைட் கேப்சர் பண்ண முடியும். அதோட போட்டோஸ்மே ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஆனா லைட்டிங் வந்து நல்லா இருக்கும்போது சில நேரங்கள்ல கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்துச்சு. சொல்ல போனா நாய்ஸ் எட்டி பார்த்துச்சுங்க. இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு டெடிகேட்டடான டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து ஒரு சிறப்பான விஷயமா நான் பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அல்ட்ரா வைடோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மெயின் சென்சார் லெவலுக்கு அங்க டீடைல்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்ட்டா மேனேஜ் பண்ணிச்சு. டைனமிக் ரேஞ்ச் கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா இங்கேயுமே உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல இன்கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு. அப்புறம் இந்த அல்ட்ரா வைட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால மேக்ரோ போட்டோஸும் எடுக்க முடியும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க வீடியோ சைடு வரும்போது இங்க எல்லா சென்சார்லயுமே ஃப்ரண்டா இருந்தாலும் சரி, பேக்கா இருந்தாலும் சரி, அல்ட்ரா வைடா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க பேக்ல ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த 4K வீடியோல சில ஜெட்டர்ஸ் இருந்துச்சு. ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்துச்சு. சொல்லப்போனா ஃபிக்ஸ்டா வச்சுட்டு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இங்க ஃப்ரண்ட் கேமரா வரும்போதும் இங்கேயுமே உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் வந்து நல்லாவே வேலை செஞ்சுச்சு. இதோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு டீசென்ட்டாவே இருந்துச்சு இந்த பிரைஸை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இங்கேயுமே உங்களுக்கு அந்த ஜிட்டர் எஃபெக்ட் வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இதோட கேமரா டிபார்ட்மெண்ட் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருக்கு. சரி, ஃபைனலா இதோட பிரைசிங் வரும்போது இங்க ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. 8GB 256GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 24ஆம் தேதியில இருந்து சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுல இருந்து உங்களுக்கு 23,000 ரூபாய்க்கு கார்டு டிஸ்கவுண்ட் போக கிடைக்கும். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு கண்டிப்பா இது ஒரு வர்த்தான டீல் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூஸ்ல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.